Hi friends, welcome to Sarita'S kitchen. இந்த வீடியோவில் நாம் green chicken biryani எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். green chicken biryani செய்கிறதுக்கு அதற்கு 10 பச்சை மிளகாவை நம்ம கொரன்னு அடித்து எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு, ரெண்டையும் மிக்சியில் நல்லா கொரன்னு அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை மூடி தேங்காவை பாலாக்கி வச்சுக்கலாம். 5 கிளாஸ் வர மாதிரி வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸை 1/2 kg எடுத்துக்கலாம். சிக்கனை 1/2 kg எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய போகலாமா? இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் அந்த ஸ்பைசஸை. கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். இப்போ கோல்டன் கலராக வந்தாயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கி. இப்போ தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கின பிறகு சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வாசம் சூப்பராக இருக்குது. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம மூடி வச்சிடலாம். இப்போ விசில் போடாமல் 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து மூடியை திறந்தாச்சு. இப்போ தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கலை. சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி அதுவே சேர்ந்துருச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 1 விசில் வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி கப்பில் 5 முந்திரியையும் 1 ஸ்பூன் தயிரையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் சூப்பராக வந்துருச்சு. இப்போ 5 பூண்டை தோலோட நசுக்கி போட்டுக்கலாம்.
இப்போ ஊற வச்ச அரிசியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி 1 கிளாஸ் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம 4 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்தாலே போதும். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் வந்த பிறகு குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கும் மேலே வச்சா அரிசி குழஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குல்ல. இப்போ நாங்கள் இந்த சூப்பரான பிரியாணியை சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் க்ரீன் சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. பார்க்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுனா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.